பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? தன்னுடைய அலுவலகத்துக்கு வேலை கேட்டு வந்திருந்த அந்த பையனை மேலே கீழே பார்த்தாரு ராமசாமி. உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. சாந்தகுரு சார் அப்படின்னு சொன்னான். என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு. எம்பிஏ சார்ன்னு சொல்லிக்கிட்டே தான் கையில் வச்சிருந்த அந்த ஃபைலை அவருக்கு நீட்டினான். அதை வாங்கிட்டு ராமசாமி உட்கார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே இருந்த அந்த பெல்லை அழுத்தினாரு. யாருமே வரல. உடனே ராமசாமி செவுத்துல மாட்டியிருந்த அந்த கிளாக்கை பார்த்தாரு. ஓ, மணி 1 ஆயிட்டா போதுமே, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சாப்பிட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, தம்பி உங்களுக்கு முன்ன அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு சாந்தகுரு இல்லை சார்ன்னு சொன்னாரு. குனிஞ்சி ஃபைலை பார்க்க போன ராமசாமிக்கு திடீர்னு நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்துச்சு. கையை அப்படியே நெஞ்சில வச்சுட்டு டேபிள் மேலே சரிஞ்சிட்டாரு. இதை பார்த்த சாந்தகுருக்கு ஒண்ணுமே புரியல. சார் சார்ன்னு தன்னுடைய இருக்கையிலேருந்து எழுந்து ஓடி வந்தாரு. யாரை உதவிக்கு கூப்பிடுறது? எல்லாரும் சாப்பிட போயிருப்பாங்க. வேற வழி இல்லாம சாந்தகுரு சார் அப்படியே, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அப்படியே பின்னுக்கு சாஞ்சு உட்காருங்க அப்படின்னு அவரை நிமித்தி அவருடைய இருக்கையில் அவரை பின்னுக்கு சாஞ்சு உட்கார வச்சான். அதுக்கப்புறமா அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு யோசனை பண்ணப்போ தான் ராமசாமியை தன்னை சுதாரிச்சுக்கிட்டு பாக்கெட்ல கையை விட்டு ஏதோ எடுக்க முயற்சி பண்ணாரு. உடனே சாந்தகுரு அவரோட பாக்கெட்ல பார்த்தான். அங்க ஒரு மாத்திரை டப்பா இருந்துச்சு. அதை திறந்து அந்த மாத்திரை எடுத்து அவரோட வாயில வச்சான். கொஞ்ச நேரத்துல ராமசாமி இயல்பு நிலைமைக்கு வந்தாரு. ரொம்பவே வேர்த்து போயிருந்தாரு. வேர்வையை அப்படியே கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சிக்கிட்டே, தம்பி உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. இருக்கட்டும் சார், கொஞ்சம் தண்ணி குடிங்கன்னு அந்த டேபிள் மேல இந்த ஜார்ல இருந்து கிளாஸ்ல தண்ணி ஊத்தி சாந்தகுரு அவருக்கு கொடுத்துக்கிட்டே இப்படி சொன்னான். சார், நீங்க இப்படி ஒரு உடம்பு நிலைமையில இந்த அறையில யாருமே இல்லாம தனியா இருக்கிறது சரியில்லை சார். கூடவே பிஏ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெனோ யாரையாவது கூட வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொன்னான். அதோட இல்லாம சார், சாப்பிட்றதுக்கு ஒட்டுமொத்த ஆஃபீஸும் இப்படி லஞ்ச் டைம் போறது நல்லது இல்லை சார். ஒரு 2 பேட்சா பிரிஞ்சு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவன் பேசினதெல்லாம் ராமசாமி அப்படியே ஆச்சரியமா சாந்தகுரு முகத்தையே பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் சாப்பிட போயிருந்த பிஏ தன்னுடைய இடத்துக்கு திரும்பினப்போ அங்க மிஸ்டு அலாரத்தை பார்த்துட்டு ராமசாமியோட ரூமுக்கு ஓடி வந்தா. சார், என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. ஆமாம்மா, இவர் தான் புதுசா நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிற மேனேஜர். இவருக்கு ஆஃபீஸை பத்தின டீட்டெயில்லாம் சொல்லுமான்னு சொன்னான். ஒன்றும் புரியாம சாந்தகுரு ஆச்சரியமா ராமசாமியோட முகத்தை பார்த்தாரு. அதுக்கு ராமசாமி நீ தகுதியானவன்ற மாதிரி பதிலுக்கு பார்த்தாரு. என்னங்க, ஆமாங்க, சில நேரத்துல நம்மளுடைய சமயோஜித செயல்பாடு நம்ம வாழ்க்கையில நம்மளை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போயிடும். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமாங்க, நம்மளும் விழிப்போடையும் நம்மளோட செயல்பாட்டுல தீவிரமாயும் இருக்கணும்ன்ற முயற்சியோட நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா உங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானம் காத்திருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.